அன்பான சகோதர சகோதரிகளே, மீண்டும் உங்கள் அனைவரையும் கேள்வியும் பதிலும் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த வாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம் மீது ஏன் இத்தனை இரக்கம் வைத்தார் என்று பார்த்தோம். ஏனென்றால் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மளை முன்குறித்து நம்மளை அழைத்தார். எதற்காக அழைத்தார்? தேவாதி தேவனாகிய கர்த்தரை நாம் நேசித்து அவரை தொழுது கொள்ளும்படிக்காக நம்ம உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மளை தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். தெரிந்து கொண்டார் என்றால் சிலரை மாத்திரம் தெரிந்து கொண்டார். மற்றவர்களுடைய நிலைமை என்ன? அதை குறித்து இந்த நாளிலே நம் போதகரிடத்திலே கேட்டு அறிந்து கொள்ளலாம். கடந்த வாரத்துல பார்க்கும்போது கர்த்தர் நம் மீது வைத்த அளவில்லாத இரக்கத்தை பற்றி நம்ம பார்த்தோம். அந்த நாள்ல உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேர்ந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சொல்லும்போது கொஞ்சம் ஜனத்தை மாத்திரம் குறிக்கிறதா? அப்ப கொஞ்சம் ஜனனா மீதியானுடைய ஜனத்தின் நிலைமை. கேள்விகள் கேட்க கேட்க நலமான கேள்விகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். மட்டுமல்லாமல் ஜனங்களுடைய இதயத்தில் இந்த நாட்களில் பார்க்கும்போது அநேக கேள்விகள் எழுப்புகின்றன. அதில் கேட்ட கேள்வி என்ன வந்துச்சுன்னா, ஒரு கூட்ட ஜனங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். தெரிந்து கொண்டவர் தெரிந்து கொண்டதுதான். ஆனால் தெரிந்து கொள்ளாமல் விடப்பட்ட ஜனங்களுடைய நிலைமை என்ன? முதலாவதாக நான் அந்த தெரிந்து கொள்ளுதல் என்று அந்த காரியத்தின் அந்த வார்த்தையின் விளக்கத்தை மாத்திரமே முதல் நான் கொடுக்க விருப்பப்படுகிறேன். தெரிந்து கொள்வதற்குன்னா கர்த்தருடைய வேதத்துக்கு போகிறதுக்கு முன்பாக சில சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை குறித்து நான் சொன்னால் அது புரிந்து கொள்ள சுலபமாக இருக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன். ஒரு நம்ம காய்கறி வாங்குறதுக்காக கடைக்கு போகிறோம் வைத்துக் கொள்ளுங்க. அப்போ காய்களை வாங்கும்படி, அதாவது கடைக்கு நாம் போகும்போது, மார்க்கெட்டுக்கு போகும்போது அங்க இருக்கிற மனிதர்கள் என்ன சொல்றார்கள், அந்த விற்பனை செய்கிறவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது நல்லா இருக்குது கத்திரிக்காய், இந்த வெங்காயம் நல்லா இருக்குது, இந்த உருளைக்கிழங்கு நல்லா இருக்கிறது, இது வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி அவன் சொல்லுவான். ஆனால் நம்ம என்ன சொல்றோம்? இல்ல, என்னுடைய பார்வைக்கு நல்லதாய் காணப்படுகிறது, நான் விருப்பப்படுகிற வெங்காயம், நான் விருப்பப்படுகிற தக்காளி, நான் விருப்பப்படுகிற வெண்டைக்காய் தான் இருக்க வேண்டும். நல்லதா இருக்கிறது பார்த்து எடுக்கிறோம். அது நல்லதா இருக்குன்னா, ஒருவேளை நான் தெரிந்து கொள்கிற அந்த கத்திரிக்காவாக இருக்கலாம், இல்ல அது வெண்டைக்காவா இருக்கலாம், அதை பார்க்கிலும் அந்த விற்பனை செய்கிறவன் கொடுக்கிறது இதோட நல்லதா இருக்கலாம் ஒருவேளை. ஆனா என்னுடைய மனதுக்கு பிடித்தது எது தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்துல இவ்வளவு பெரிய உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள், கோடி மக்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை நல்லவர்களாய் பார்வையில காணப்படலாம், நம்முடைய பார்வையில கெட்டவர்களாய் காணப்படலாம், துன்மார்க்கராய் காணப்படலாம், நீதிமான்களாய் நம்முடைய பார்வையிலே காணப்படலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வை என்பது வேதம் சொல்கிறது, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இந்த உலகத்தை அழித்து போட வேண்டும், உலகத்தின் அக்கிரமங்கள் பாவங்கள் பெருகி இருக்கின்றன என்று சொல்லி ஆண்டவர் அந்த நியாய தீர்ப்பை அவர் அந்த உருவாக்கின முழு உலகத்தின் மேல், அதாவது ஒரு ஜீவி கூட இந்த பூமியில் இல்லாதபடிக்கு எல்லா ஜீவ ராசிகளை அவர் அழித்து போட வேண்டும், ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார். நினைக்கும் போது அந்த நேரத்தில் நோவாவுக்கு ஆண்டுடைய கண்களிலே இரக்கம் கிடைக்கும், ரத்தம் தெரிந்து கொள்ளும் அப்படின்னு சொன்னார். அப்போ ஆண்டவருடைய மன விருப்பம், அவர் விருப்பப்பட்டு இந்த பொருள் எனக்கு வேணும், இந்த மனிதன் எனக்கு வேண்டும் என்று சொல்வதுதான். வேதத்தில் ஒரே கர்ப்பத்தில் 2 இரட்டை பிள்ளைகள் இருந்தார்கள். யார் அவர்கள்? ஈசாக்கின் ரெபேக்காவுடைய கர்ப்பத்துக்குள்ள 2 பிள்ளைகள் இருந்தார்கள். வேதம் சொல்றது, ஒருவன் ஏசா, மற்றவன் யாக்கோபு. ஆனால் ஏசாவுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது யாக்கோபை பார்க்கிலும் நேர்மையான சுபாவங்கள் ஏசாவுக்குள் காணப்பட்டது. நம்முடைய பார்வை யாக்கோபை பார்க்கும்போது அவன்
தன்னுடைய சொந்த சகோதரனை ஏமாற்றுகிறவனாய் எத்தனாய் காணப்பட்டான். அவருடைய சுபாவம் எப்படியாவது ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்ற ஒரு சுபாவம், ஒரு சுவாபம், ஒரு குணலட்சணம் உனக்குள்ளே காணப்பட்டது. அந்த ஒப்பிட்டு பார்க்கும் போது ஏசா இவனை பார்க்கிறது உத்தமனாய் காணப்படுகிறார் நம்முடைய பார்வை. ஆனால் ஆண்டவர் யாக்கோபை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட தெய்வம் அவர். யாக்கோபு எத்தனாய் வாழ்ந்தார், அவன் அப்படியே இருக்க வேண்டும், நான் அவனை தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லவில்லை. பூமியில் இருக்கிற நாம் எல்லோருமே பாவிகளாக இருக்கிறோம். வேதம் வசனம் சொல்கிறது, நாம் எல்லோருமே பாவம் செய்து தேவனுடைய மகிமையை அற்றுப்போம் அப்படின்னு சொன்ன தேவனுடைய பார்வையிலே ஒருவனும் நீதிமான் இல்லை. நம்முடைய பார்வையிலே நாம் நீதிமான்களாய் காணப்படலாம், நம்முடைய பார்வைக்கு ஜனங்கள் நீதிமான்களாய் காணப்படலாம். ஆனால் இருதயத்தை பரிசோதித்து உள்ளேந்திரிகளை பரிசோதித்து பார்க்கிறவர் ஆண்டவர். எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனத்தை நாம் குறித்து பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் யாக்கோபை சந்திக்கும் போது, யாக்கோபின் இடத்தில் பேசும்போது அவர் ஏற்கனவே அவர் தெரிந்து கொண்டார். ஆனால் அவனை முகமுகமாய் சந்திக்கும் போது யாக்கோபுடைய வாழ்க்கையிலே அநேக மாற்றங்கள் கடந்து வந்தது. அப்படின்னு சொன்னால் பாவியால் தான் செய்திருந்த குற்றங்களை உணரும்படி அந்த குற்ற உணர்வை அவனுக்கு கொண்டு வருகிறார். ஒன்று, அடுத்து அவன் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்கிறான். அந்த இடத்தில் ஆண்டவர் யாக்கோபை பார்த்து கேட்கிறவருடைய பேர் என்ன என்று சொல்லி, அப்பொழுது அவன் சொல்கிறான், எத்தர், யாக்கோபுடைய பேர். ஆண்டவர் சொல்கிறார், இனிமேலுடைய பேர் யாக்கோபு அல்ல, இஸ்ரவேல் என்று சொல்லி. அப்படின்னு சொன்னால் வேதம் சொல்கிறது, அவன் வெளியே ஆண்டவரை முகமுகமாய் சந்தித்து அவன் திரும்பி வரும்போது அவனுடைய வாழ்க்கையில், அவருடைய நடத்தையில், அவருடைய சுவாபங்களில் மாற்றம் காணப்படுகிறது. அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து தான் அவங்களை அழைக்கிறது. நிச்சயமா இங்க கேட்ட கேள்வியின்படி ஆண்டவர் ஒரு மனிதனை தெரிந்து கொள்கிறார், முன்குறித்து தெரிந்து கொள்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை தெரிந்து கொண்டார். அந்த வசனம் என்ன சொல்கிறது? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4 வசனம். மறுபடியும் அதை வாசித்தால் நலமாக இருக்கும். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4 வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. வேதம் சொல்கிறது, அவர் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டார்? எதற்காக? பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை தெரிந்து கொண்ட ஒரு பெரிதான ஒரு நோக்கம் இருக்கிறது. தெரிந்து கொண்டேன், நான் தெரிந்து கொண்டேன் என்று பிதாவாகிய தேவன் தம்முடைய, அதாவது முன் குறித்து தெரிந்து கொள்ளுதலை எதற்காக அவர் தெரிந்து கொண்டார் என்பதை இங்கே வேதம் திட்டம் தெளிவாக சொல்லுகிறது. வாசி மறுபடியும் வசனத்தை 4 வசனம். தமக்கு முன்பாக என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்ட நோக்கம் என்னவென்று சொன்னால், தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் இருக்கும்படி. எதுக்காக நம்மை தெரிந்து கொள்ள சொன்னால், நம்மை பரிசுத்தம் உள்ளவராய் மாற்றும்படி. அல்லேலூயா. அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதனை அவர் தெரிந்து கொள்கிறார் என்று சொன்னால், அந்த மனிதன் அதே விதத்தில், அதே நடத்தையில், அதே சுவாபங்களை உடையவனாய் அவன் இருக்க வேண்டும் என்று சொல்லி அல்ல, அவனுக்குள் மாற்றங்கள் வருவதற்காக. முதலாவதாக என்ன எதிர்பார்க்கிறார் அவர்? அன்பில் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கும்படி ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அடுத்து குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு. குற்றம் இல்லாதவர்களா அப்படின்னு சொன்னா யார் நம்மை குற்றப்படுத்துகிறார்? உலகத்தின் மக்கள் நம்மை குற்றப்படுத்துகிறார்கள். முக்கியமாக பார்க்கும்போது இரவும் பகலும் பிசாசு நம்மீது குற்றங்களை சாற்றிக் கொண்டிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்துல நீங்கள் தொடர்ந்து வாசிப்பு 8-9 வசனத்தில் வாசிப்பட்டு சொன்னார், இரவும் பகலும் நம்மீது சாத்தான் குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கிறார்.
சாத்தான் என்று சொன்னார். அது சாத்தான் என்ற ஒரு வார்த்தைக்கு பொருள் அர்த்தம் என்னவென்று சொன்னால் குற்றம் சாற்றுகிறவன், அக்யூசர் என்ற அர்த்தம். அதுதான் சாத்தான் என்று சொன்னால் அர்த்தம். அப்படின்னு சொன்னால் இரவும் பகலும் நம் மீது குற்றங்கள் சாட்டப்படுகிறது. இவன் சரியில்லை, இவன் சரியா ஜெபிக்க மாட்டான், இவன் போய் பேசுறான், இவன் ஏமாத்துறான், இவன் கிறிஸ்துவனா இருந்து இந்த மாதிரி வேற வேற வேலைகளை பாவமான காரியங்களில் ஈடுபடுகிறான் என்று சொல்லி பிசாசு குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மை தெரிந்து கொண்ட முக்கியமான நோக்கம் என்னவென்று சொன்னால் யாருமே நம் மீது குற்றம் சாட்டாதபடிக்கு குற்றமற்றவர்களாய் நாம் வாழுகிறோம். அல்லேலூயா. அடுத்து என்ன சொல்றது வசனம்? அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடி. அப்போ கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்ல குற்றமற்றதாய் காணப்பட வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் தெரிந்து கொண்ட அத்தனை மக்களிடத்திலையும் மாற்றங்கள் வேதத்தில் காணப்படுகிறது. ஆண்டவரோடு அவர்கள் இடைப்படும் போது, பூமியில் பிறந்து தேவனோடு அவர்கள் உறவை வைத்துக் கொள்ளும் போது வாழ்க்கையில நீதியான காரியங்கள், பரிசுத்தமான காரியங்கள், குற்றமற்ற காரியங்கள் வருகின்றன. அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் போது அவர்கள் கர்த்தர் அழைத்திருக்கிறார். யாராவது தெரிந்து கொள்ளப்பட்டார்களோ அவர்களுக்கு அந்த பாவ உணர்வு விட்டு மனமாற்றம் அடைந்து அவர்கள் அழைத்து அவர்கள் ஆசீர்வதிக்கிறார். அப்ப தெரிந்து கொள்ளப்படாத ஜனம் என்ன ஒரு ஜனம் இருக்குது. அப்ப அவங்களுடைய ஜனம் வேதம் சொல்கிறது, ஏசாவை குறித்து யாக்கோபை சொல்லும் போது யாக்கோபை ஆண்டவர் நேசித்தார், ஏசாவை அவர் வெறுத்தார் என்று வேதம் சொல்வது. எப்பொழுது அவர் வெறுத்தார் நேசித்தார் என்று சொன்னார், தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கப்படுவதற்கு முன்னே. தெரிந்து கொள்வது என்ற ஒரு வாக்கிய வசனமானது, ஒரு வார்த்தை என்பது நம்மை ஆண்டவர், அதாவது நாம் ஆண்டவரை பார்ப்பதற்கு முன்னே நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுக்காக தான் ஆண்டவர் சொல்லுகிறார் வேதத்தில் உபாகமம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல வாசிக்கும் போது ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? பட்சபாதம் இல்லாதவர். அவர் பரிதானம் வாங்குகிறவர் அல்ல. அப்படின்னு சொன்னால் லஞ்சம் வாங்குகிறவர் அல்ல. அவர் முதலாவதாக அவர் பட்சபாதம் இல்லாதவர். ரோமர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் அதுதான் சொல்கிறது. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. அப்படின்னு சொன்னால் ஆண்டவரிடத்தில் பட்சபாதம் இல்லை. அப்படின்னு சொன்னால் உருவாக்கப்பட்ட அத்தனை மனிதர்களும் தேவனுடைய சாயல். ஆண்டவர் உருவாக்கின மனிதர்களிடத்துல தான் எல்லாம் பிறந்த அந்த சந்ததிகள் அப்படியே இன்றைக்கு பூமியை நிரப்பி இருக்கின்றன. அப்போ ஆண்டவர் சாயலில் உருவாக்கப்பட்ட மனிதனை, ஒரு மனிதனை அவர் தெரிந்து கொண்டு ஒரு மனிதனை கைவிட்டு விடுவது, ஒரு மனிதனை நேசிப்பது, ஒரு மனிதனை வெறுப்பது, அது ஆண்டவருக்கு ஏற்ற சுவாபம் அல்ல, அது பட்சபாதம். ஆண்டவர் பரிசுத்தர் என்று சொல்லுகிறார். பரிசுத்தர் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? பாவம் இல்லாமல் எந்த பாவமும் எந்த குற்றமும் அவரை எந்த மனிதனாகிலும் பிசாசாகிலும் அவரை குற்றம் சாட்டவே முடியாது. அவருக்குள்ள இந்த குற்றம், குறை, பாவம் என்பது இருக்காது, இல்லவே இல்லை, இருக்க போகிறதும் இல்லை. அவர் அப்படின்னு சொன்னா பட்சபாதம் இல்லாதவர் தேவன் என்று சொன்னார். ஒருவேளை ஒரு மனுஷனை நேசித்து இன்னொரு மனுஷனை அவர் கைவிடும் போது அது பட்சபாதம். ஆனால் ஆண்டவர் இந்த பூமியில இருந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே பார்க்கும்போது அவர் சொல்கிறார், ரெண்டு விதமான காரியம். ஒன்று தெரிந்து கொள்ளப்பட்டவர், அல்லேலூயா, அதாவது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அடுத்து அழைக்கப்பட்டவர்கள். அப்படின்னு சொன்னால் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தேவன் அந்த பரிசுத்தத்தை, விசுவாசத்தை, தன்னுடைய சுபாவங்களை மாற்றிக்கொண்டு பரிசுத்தமாய் வாழும்படி அந்த கிருபையை, இரக்கத்தை, அந்த விசுவாசத்தை அவர்களுக்குள் துவக்குகிறார், அதாவது வைக்கிறார். அப்படின்னு சொன்னால் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அழைப்பை கொடுக்கிறார். என்ன அழைப்பு என்று சொன்னால், இதோ தெரிந்து கொண்ட மனுஷனுக்கு, நான் தெரிந்து கொண்ட பாத்திரத்துக்கு, நான் தெரிந்து கொண்ட இந்த மனுஷனுக்கு இந்த விதமான ஆசீர்வாதங்களை இம்மையிலும்
மறுமையிலும் நான் கொடுப்பேன். ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த பூமியில் மாத்திரம் ஆசீர்வாதங்கள் நன்மைகள் அல்ல, நித்தியத்துக்கும் அவர்களுக்கு நன்மைகள் இருக்கின்றன. அதை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் நன்மைகள் இம்மையிலும் மறுமையிலும் இருக்கிறதோ அழைக்கப்பட்டவனுக்கும் அதே ஆசீர்வாதங்கள் நன்மைகள் இம்மையிலும் மறுமையிலும் நிச்சயமாக இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்கள் யார்? எப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்? அழைக்கப்பட்டவர்களுக்கு, அதாவது வேதத்தில் வசனத்தை நாம் வாசிக்கின்றோம். மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் அங்க விதைக்கிறவன் விதைக்கும்படி புறப்பட்டு போனான். நாம் விதைக்கும்படி புறப்பட்டு போகிறோம். விதைகளை எங்கே கொண்டு போய் நாம் போடுவோம்? நிலத்துல போடுவோம். எந்த மாதிரி நிலத்துல போடுவோம்? நல்ல நிலத்துல. நல்ல நிலம் என்று சொன்னா அதை சுத்திகரித்து பண்படுத்தி களைகள், கற்கள், முட்கள் எதுவுமே இருக்காதபடி விதைகள் சுலபமாய் அழகாய் வளரும்படி பலன் கொடுக்கும்படி நல்ல நிலத்தை தெரிந்து கொண்டு அதை சுத்திகரித்து பண்படுத்தி அதை பயன்படுத்துகிறோம். அதுக்கேற்ற எருவு என்ன தேவையா இருக்கிறதோ அது இருக்கிற தடைகள் எல்லாவற்றையும் அகற்றி அவைகள் சுத்தமாய் சுதந்திரமாய் நல்ல கனிகளை, அதிகமான கனிகளை கொடுக்கும்படி ஒரு நிலத்தில் கடந்து போய் விதைகளை போடுகிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, விதைக்கிறவன் விதைக்க கடந்து போனானா அவன் விதைக்கின்றான். எங்கே விதைக்கின்றான்? முதலாவது வழி அருகில் அவன் விதைக்கிறான். நம்ம பார்த்து கேட்கலாம் கேள்வி, என்னப்பா புத்தி இருக்கிறதா? விதைக்கிறவன் எங்க விதைப்பான்? போய் நல்ல நிலத்துல விதைப்பா. நல்ல நிலத்துல விதைக்க வேண்டும் என்று அறிவு இருக்கிறதா என்று சொல்ல. அடுத்து விதைக்கிறவர் எங்க விதைக்கிறான்? இரண்டாவதாக கற்பாறை விதைக்கிறான். என்னப்பா உங்களுக்கு அறிவு இருக்கிறதா, புத்தி இருக்கிறதா? கற்பாறை மேல இது பாறை, இது கல்லு, இது மேல ஒரு 100 வருஷம் 50 வருஷம் தண்ணீர் ஊற்றினாலும் விதையை விதைச்சாலும் பலன் கொடுக்குமா? மூன்றாவது விதைகள் எங்கே விழுந்தது? முச்செடியில் விழுந்தது. நாம் அவனை பார்த்து கேள்வி கேட்க முடியும், முச்செடிகள் மத்தியில் யாராவது விதைகளை விதைப்பார்களா? இல்ல. வேத வசனம் என்பது விதைகள். அப்படின்னு சொன்னா வழி அருகையில் என்று சொல்வது ஒரு விதமான இருதயத்தை காண்பிக்கிறது. இரண்டாவது கற்பாறை போல் இருக்கிற நிலமானது ஒரு இருதயத்தை காண்பிக்கிறது. மூன்றாவது முட்கள் விளைகின்ற நிலம், அது ஒரு விதமான மனிதனை குறிப்பிடுகிறது. மனிதர்கள் அவர்கள் சுவிசேஷத்தை, தேவனுடைய வார்த்தை என்ற விதைகளை, வித்துக்களை அவர் ஏற்றுக்கொள்கிறார்களோ ஏற்றுக்கொள்ளாமல் போகிறார்கள். ஆனால் விதைப்பது நம்முடைய வேலை. ஏன் விதைக்க வேண்டும் என்று சொன்னால் வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து நண்டை சீடர்கள் வந்து கேட்கும் போது சொல்கிறார், உலகம் எங்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும், அதுக்கு அடுத்துதான் முடிவு வரும் அப்படின்னு சொன்ன அர்த்தம். அழைப்பு என்பது எல்லாரும் பூமியில் காணப்படுகிறார் அத்தனை மக்கள் நல்லோரும் முட்களை போல் இருதயம் உள்ளவர்களாக இருந்தாலும், பாறை போல் இருதயம் இருந்தாலும், மனம் திரும்பி வருவதற்காக தேவனுடைய வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படுகிறது, எல்லோருமேலும் விதைக்கப்படுகிறது. நாம் அதற்கு ஏற்ற எந்த காரியத்தை, எந்த அளவுக்கு அதை விசுவாசித்து கடைபிடிக்கிறோமோ, மனம் மாறுதலை ஏற்றுக்கொள்கிறோமோ, அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தான் நமக்கு கிடைக்கும். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம் இருந்தாலும் அழைக்கப்பட்டவர்களுக்கும் இந்த சுவிசேஷங்கள் அறிவிக்கப்படுகிறது. அப்ப அழைக்கப்பட்டவர்கள் செவி கொடுத்து அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு வந்தா அவங்களும் அதே ஆசீர்வாதத்தை சொந்தம் தெரிவித்துக்கொண்டால் ஸ்தோத்திரம். அப்ப அழைக்கப்பட்டவர்கள் அது எல்லாருமே அழைக்கப்பட்டவர் ஏற்றுக்கொள்கிற அவங்களுக்கு இறுதியும் இல்லாமல் போகுது. அதுக்கு என்ன காரணம்? அதுக்காகத்தான் அநேக மக்கள் ரட்சிக்கப்படாத விதத்தில் தான் விதைக்கிறவர்களை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். முதலாவது ஊழியக்காரர்கள் இப்பொழுது சுவிசேஷங்கள் பல மீடியாக்கள் மூலமாய், தொலைபேசி மூலமாய் மட்டுமல்லாமல், அதாவது தொலைக்காட்சிகள் மூலமாய் பல விதத்தில்
தெருக்களிலும் வீதிகளிலும் அதாவது குப்பைகளில் கூட தேவனுடைய வார்த்தைகள் விழுந்து கிடக்கின்றன. இப்பொழுது என்னவென்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தைகள் விதைக்கப்படுகிற நாட்கள். ஆனால் அதற்காக தான் ஆண்டவர் நமக்கு ஒரு 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 காரியத்தை, ஒரு பொறுப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். என்ன பொறுப்பு? என்ன பொறுப்பு? கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கும்படி. அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டியது நம் மீது விழுந்த பொறுப்பு. பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷத்தை பிரசங்கிக்காமல் போனால் எனக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். அப்படின்னு சொன்னா நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அப்போ கிறிஸ்துவின் சுவாபம் என்னவென்று சொன்னால் கிறிஸ்துவின் இதயத்துக்குள் காணப்படுகிற ஒரு உள்ளம் என்னவென்று சொன்னால் 1 தீமோத்தேயு 2:4 சொல்கிறது. 1 தீமோத்தேயு 2:4 தீமோத்தேயு எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அப்படின்னு சொன்னா வெறும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக மாத்திரமே பரலோகம் இல்லை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக மாத்திரம் பரிசுத்தம் இல்லை, தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு மாத்திரமே அபிஷேகம் இல்லை. எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் தெரிந்து கொண்ட மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய சித்தம் என்னவென்று சொன்னால் எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டுடைய அறிவை, ஆண்டுடைய ரட்சிப்பை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது கர்த்தருடைய மனதின் சித்தமாயிருக்கிறது. 3:16 வாசிங்க. யோவான் 3:16 யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒருவனும் ஒவ்வொரு குடிகாரனும், ஒவ்வொரு கெட்ட வழியில இருக்கிற ஒவ்வொரு பாவியும், வேதம் சொல்றது ஆண்டவர் பாவியை நேசிக்கிறார், பாவத்தை மாத்திரமே வெறுக்கிறார். அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் ஜீவனையும் தம்முடைய கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஒரே பேரான குமாரனை பிதாவாகிய தேவன் பாவ நிவாரண பலியாய் அனுப்பின காரணம் என்னவென்று சொன்னால் இந்த உலகத்தில் ஒரு மனிதனாகிலும் கூட கேட்டு நரகத்துக்கு போறது கர்த்தருடைய சித்தம் இல்லை. அப்படின்னு சொன்னா தேவனுடைய உள்ளத்தில் பட்சபாதமே. அவர் தெரிந்து கொண்ட மக்களை எந்த அளவுக்கு அவர் நேசிக்கிறாரோ, ஜீவனை கொடுத்திருக்கிறாரோ, அதே போல எல்லாருக்கும் தேவனுடைய சாயலில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் அந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு அவர்களும் ஆண்டு பட்சத்தில் வர வேண்டும் என்பது அவருடைய சித்தமா இருக்கிறபடியா அந்த உள்ளத்தை, வாரத்தை தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுடைய எதிர்த்தில் வைத்திருக்கிறார். இன்றைக்கு அநேக ஜனங்கள் யோசிக்கிறார்கள், அதாவது இஸ்லாம் மக்கள், முஸ்லிம் மக்கள் தன்னுடைய அதாவது மதத்தை பிரச்சாரம் செய்வதில்லை, பறைசாற்றுவதில்லை. இந்து மக்கள் தன்னுடைய ஜாதி ஜனத்தை குறித்து, தன்னுடைய அதாவது அவருடைய செயல்பாடுகளை குறித்து, அவருடைய ஜாதியை குறித்து அவர்கள் பறைசாற்றுவதில்லை, அதாவது சொல்றதில்லை, அதாவது பிரசங்கம் செய்கிறதில்லை. நீ மனம் திரும்பி இயேசு நண்டை வா, இயேசு நண்டை வான்னு சொல்றதில்லை. ஆனால் எல்லா மக்களும், அதாவது தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் எல்லா மக்களும் கிறிஸ்தவர்களை வகைக்கிறார்கள். கிறிஸ்தவரை பார்த்த அநேக ஜனங்களுக்கு விருப்பம் இல்லை. என்ன காரணம் என்று சொன்னால், ஏன் இரவும் பகலும் இரவும் இவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், பாவத்தை குறித்து, நியாயத்தை குறித்து, ரட்சிப்பை குறித்து இவர்கள் பிரசங்கம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். தன் பட்சத்தில் தன்னுடைய ஜாதியிலே அநேக மக்கள் வர வேண்டும் என்று சொல்லி இவர்கள் நினைக்கிறார்கள் என்பதுதான் ஜனங்களுடைய எண்ணம், யோசனை. ஆனால் நமக்குள்ளே கொடுத்திருக்கிற பாரம், நான் மாத்திரமே நரகத்திலிருந்து, நித்திய தண்டனையிலிருந்து
சிக்ஷையிலிருந்து சாபத்திலிருந்து நான் மாத்திரமே ரட்சிக்கப்படாமல் உன்னை போல் பிறனை நேசின்னு சொன்ன ஆண்டவர் வார்த்தைப்படி எல்லோரையுமே நேசித்து இப்பொழுது நான் நரகத்துக்கு போனால் எப்படி இருக்கும்? இவன் நரகத்துக்கு போனான், சகோதரன், அந்நியன், அயலான், வீட்டு பக்கத்தில் இருக்கிறவர், நண்பர்கள், கூட வேலை செய்கிற கொலீக்ஸ், இவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற கர்த்தருடைய சித்தத்தின்படி அந்த கர்த்தருடைய வித்துக்களாக இருக்கிற விதைகளை, வார்த்தைகளை அந்நிய ஜனங்களும் கர்த்தருடைய சித்தத்தின்படி ரட்சிப்புக்குள்ளே வர வேண்டும் என்ற ஒரு ஆகம், ஒரு ஆத்தும பாரத்தை கொண்டுதான் ஜனங்களுக்கு நாம் சுவிசேஷத்தை வலியுறுத்தி சொல்கிற காலம். அப்போ கர்த்தர் ஒருத்தரையும் கெட்டு போகணும்னு அவர் விரும்பல, எல்லாரையும் அழைக்கிறார். எல்லாருக்கும் அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கு நம்மளை தேர்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ சுவிசேஷத்துக்கு செவி கொடுத்து வரவங்களுக்கு அந்த அழைப்பு அவர்களுக்கு பலிக்கும். அப்ப செவி கொடுக்காத ஜனங்களுக்கு என்ன? அதுதான் ஆரம்பத்திலிருந்து இதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆதாமை ஆண்டவர் உருவாக்கின போது அவனை அவர் கட்டி வைக்கவில்லை, அவனை கட்டி போடவில்லை. இந்த மரத்துக்கிட்ட நீ போகாதபடிக்கு நான் கட்டி வைக்கிறேன்னு சொல்லல. அவனுக்கு என்ன பண்ணாரு? சுதந்திரத்தை கொடுத்தார். அவர் சொன்னார், இது தீமை, இதை நீ செய்யக்கூடாது, இது நன்மை, இதை நீ செய்யலாம். ஆனால் அந்த உரிமையை, அந்த சுதந்திரத்தை அவனுக்கு கொடுத்து விட்டார். அவனை வலி கட்டாயப்படுத்தி, வலி உயர்த்தி என்னதான் நேசிக்கணும் என்று சொல்ல அவன் பாவம் செய்ய காரணமே இல்லை. பாவம் செய்ய முடியாது, அவனை கட்டி வைத்திருப்பார் ஆண்டவர். ஆனால் அவனுக்கு சுதந்திரத்தை கொடுத்து அவர் விட்டு கொடுத்தார். ஆண்டவர் என்றைக்கும் அவனை நேசிக்கிற, ரட்சிப்பை ஏற்றுக்கொள்கிற மனுஷனுக்கும் ஏற்றுக்கொள்ளாத மனுஷனுக்கும், தெரிந்து கொண்ட மனுஷனுக்கும் அழைப்பை கொடுத்த மனிதர்களுக்கும் அந்த சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். அவனே தானாகவே நேசித்து வருகிற அந்த உண்மையான அன்பு, முழுவதையும், முழு ஆவி, முழு பலம், முழு சிந்தையுடனே தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் ஒருவரையே ஆராதித்து பணிந்து கொள்வாயாக. அவர் இல்லாமல், நான் அது இல்லாமல் உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று கட்டளை கொடுத்தும் அவர் தானாகவே முழு இதத்தோடு என் தகப்பன், என் ஆண்டவர் என்று சொல்லி, இவரையே நான் வழிபடுவேன் என்று சொல்லி அவர் தானாகவே நேசித்து வருகிற அன்பை தான் அவர் எதிர்பார்க்கிறார். அப்போ தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி அவர் சுதந்திரம் கொடுத்துட்டார். உன்னை அழைத்திருக்கிறார், நீங்க அதை விட்டுட்டு வரும் பொழுது கர்த்தர் அந்த சுதந்திரத்தை, அந்த ஆசீர்வாதத்தை நம்ம மீது கொடுக்கிறார். யாருக்கெல்லாம் அழைப்பு கொடுக்கிறாரோ அவர்களுக்கு அது கொடுக்கிறார். கண்டிப்பா. அப்போ கர்த்தர் இவர்களை அழைத்து அவர்களை ஆசீர்வதிக்க விருப்பம் இருக்குது. ஆனா மனிதர்களாகி நம்ம தான் அதுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு நம்மளே தடை பண்ணிக்கிறோம். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த அழைப்பு அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அவங்க பரலோகத்தை சேர முடியாத, இல்ல பரலோக ராஜ்யத்துக்கு அவங்க தெரிந்து கொள்ளப்படாம நரகத்துக்கு தள்ளப்பட்டு போயிடுவாங்க. இன்னொரு காரியத்தை அதோட சேர்த்து இன்னொரு காரியத்தை நான் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறேன். இன்னொரு வசனத்தை கூட வாசித்தால் நலமான இருக்கும். இப்பொழுது நாம் எல்லா சேனல்களிலும் கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கிற மக்கள் எல்லோருமே என்ன சொல்கிறார் சொன்ன, இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார், இயேசு சீக்கிரமா வருகிறார் சொல்லி, தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமா இருக்கிறது, மனம் திரும்புகள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு பின்னே பிரசங்கம் செய்தார். இன்றைக்கும் அவர் வந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு எந்த காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து இன்னும் வரவில்லை. ஜனங்கள் இதை குறித்து யோசிக்கும் போது என்ன யோசிக்கிறார்கள் சொன்னால், ஓ, இயேசு கிறிஸ்து வருவார் என்று இவர்கள் பிரசங்கம் செய்து கொண்டே இருப்பார்கள், இயேசு கிறிஸ்து வரமாட்டார் என்று சொல்லி. ஆனால் இயேசு கிறிஸ்து எப்பொழுதோ வந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் சாதாரணமாக நினைக்கலாம். ஆனால் வேதம் ஒரு வசனத்தை சொல்கிறது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிப்போம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம்.
தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மே நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது 9 வசனத்தில் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை, அந்த வாக்குத்தத்தங்கள் தாமதித்துக் கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து வருவார் வருவார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு இன்னும் வரவில்லை, தாமதித்துக் கொண்டிருக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னார்? எல்லோருமே ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் வருகையை தாமதித்துக் கொண்டிருக்கிறார். அப்படின்னு சொன்னார் அவர் உடனே வரப்போது. இப்பொழுது இருக்கிற அக்கிரமம் அநியாயத்தை பார்க்கும்போது எத்தனை மக்கள் ரட்சிக்கப்படுவார்களோ, எத்தனை மக்கள் கைவிடப்படுவார்களோ நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் எதிர்பார்ப்பது மாத்திரமல்லாமல் 3:16 படி யோவான் சுவிசேஷத்தை இப்படி பார்க்கும்போது ஒரே பேரான குமாரனை அவர் இந்த பூமிக்கு பாவ நிவாரண பலியாய் ஒப்பு கொடுத்த அந்த ரத்தமானது இன்றைக்கும் இந்த பூமியிலிருந்து பிதாவின் அண்டை பேசிக் கொண்டிருக்கிறது. எபிரேயர் 12:24 வசனத்தை வாசியும்படி கேட்டுக்கொள்கிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24 வசனம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசுகிறதை பார்க்கிலும் நன்மையானவர்களை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து வேதம் சொல்கிறது. அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர், இஸ் தி மீடியேட்டர் ஆஃப் நியூ கவர்னன்ட். அப்படின்னு சொன்னால் பாவிகள் அக்கிரமங்கள் அசுத்தங்களை செய்து தேவனுடைய மகிமை அற்று போன, தேவனுடைய பிரசன்னத்தை விற்று போனவர்களுக்கு ஆகத்தான் இயேசு கிறிஸ்து பூமியில் மரித்தார். அவர் சொல்கிறார், மனம் திரும்பாத 99 நீதிமான்களை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் தேவதூதர்கள் மத்தியில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் இந்த பூமியில் அனுப்பி தியாக பலியாய் அவருடைய ரத்தம் இன்றைக்கும் வலிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற அக்கிரமங்கள் பாவங்கள் அதிகரித்து இருக்கிறது. தேவனுடைய கோபாக்கினை அக்கினை இந்த பூமியில் ஊற்றப்பட போகிறது. ஆனால் அதற்கு முன்னே அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில் அனுப்பி அவர் சிந்தின ஒவ்வொரு ரத்த துளிகளும் பிதாவினிடத்தில் என்ன பேசுகிறது என்று சொன்னால் ஆபேல் ரத்தத்தை பார்க்கிலும் மேன்மையானதை பேசுகிற ரத்தம் என்று சொன்னால் மாற்றம் காணப்படுகிறது. அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து தான் அவங்களை அழைக்கிறார். நிச்சயமா கேட்ட கேள்வியின்படி ஆண்டவர் ஒரு மனிதனை தெரிந்து கொள்கிறார், முன்குறித்து தெரிந்து கொள்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை தெரிந்து கொண்டார். அந்த வசனம் என்ன சொல்கிறது? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4 வசனம். மறுபடியும் அதை வாசித்தால் நலமாக இருக்கும். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4 வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. சொல்கிறது, அவர் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டார்? எதற்காக? பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை தெரிந்து கொண்ட ஒரு பெரிதான ஒரு நோக்கம் இருக்கிறது. தெரிந்து கொண்டேன், நான் தெரிந்து கொண்டேன் என்று பிதாவாகிய தேவன் தம்முடைய, அதாவது முன் குறித்து தெரிந்து கொள்ளுதலை எதற்காக அவர் தெரிந்து கொண்டார் என்பதை இங்கே வேதம் திட்டம் தெளிவாக சொல்லுகிறது. வாசிங் மறுபடியும் வசனம். தமக்கு முன்பாக என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்ட நோக்கம் என்னவென்று சொன்னால், நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் இருக்கும்படி. எதுக்காக நம்மை தெரிந்து கொள்ள சொன்னால், நம்மை பரிசுத்தம் உள்ளவராய் மாற்றும்படி.
ஹல்லேலூயா. அப்படின்னு சொன்னா ஒரு மனிதனை அவர் தெரிந்து கொள்கிறார் என்று சொன்னால் அந்த மனிதன் அதே விதத்தில், அதே நடத்தையில், அதே சுவாபங்களை உடையவனாய் அவன் இருக்க வேண்டும் என்று சொல்லி அல்ல, அவனுக்குள் மாற்றங்கள் வருவதற்காக. முதலாவதாக என்ன எதிர்பார்க்கிறார் அவர்? அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்கள், பரிசுத்தம் உள்ளதா இருக்கும்படி ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அடுத்து குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு. குற்றம் இல்லாதவர்களா அப்படின்னு சொன்னா யார் நம்மை குற்றப்படுத்துகிறார்? உலகத்தில் மக்கள் நம்மை குற்றப்படுத்துகிறார்கள். முக்கியமாக பார்க்கும்போது இரவும் பகலும் பிசாசு நம்மீது குற்றங்களை சாற்றிக் கொண்டிருக்கிறார். வெளிப்படுத்தும் விசேஷம் 12ஆம் அதிகாரத்துல நீங்கள் தொடர்ந்து வாசிப்பு 8-9 வசனத்தில் வாசிப்பட்டு சொன்னார், இரவும் பகலும் நம்மீது சாத்தான் குற்றம் சாற்றிக் கொண்டிருக்கிறார். சாத்தான் என்று சொன்னார், அது சாத்தான் என்ற ஒரு வார்த்தைக்கு பொருள் அர்த்தம் என்னவென்று சொன்னால் குற்றம் சாற்றுகிறவன், அக்யூசர் என்ற அர்த்தம். அதுதான் சாத்தான் என்று சொன்னால் அர்த்தம். அப்படின்னு சொன்னால் இரவும் பகலும் நம் மீது குற்றங்கள் சாட்டப்படுகிறது. இவன் சரியில்லை, இவன் சரியா ஜெபிக்க மாட்டான், இவன் பொய் பேசுறான், இவன் ஏமாத்துறான், இவன் கிறிஸ்துவனா இருந்து இந்த மாதிரி வேற வேற வேலைகளை பாவமான காரியங்களில் ஈடுபடுகிறான் என்று சொல்லி பிசாசு குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மை தெரிந்து கொண்ட முக்கியமான நோக்கம் என்னவென்று சொன்னால் யாருமே நம் மீது குற்றம் சாட்டாதபடிக்கு குற்றமற்றவர்களாய் நாம் வாழுங்கள். ஹல்லேலூயா. அடுத்து என்ன சொல்லுது வசனம்? அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடி. அப்போ கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்ல குற்றமற்றதாய் காணப்பட வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் தெரிந்து கொண்ட அத்தனை மக்களிடத்திலையும் மாற்றங்கள் வேதத்தில் காணப்படுகிறது. ஆண்டவரோடு அவர்கள் இடைப்படும் போது, பூமியில் பிறந்து தேவனோடு அவர்கள் உறவை வைத்துக் கொள்ளும் போது வாழ்க்கையில நீதியான காரியங்கள், பரிசுத்தமான காரியங்கள், குற்றமற்ற காரியங்கள் வருகின்றன. அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் போது அவர்கள் கர்த்தர் அழைத்திருக்கிறார். யாராவது தெரிந்து கொள்ளப்பட்டார்களோ அவர்களுக்கு அந்த பாவ உணர்வு விட்டு மனமாற்றம் அடைந்து அவர்கள் அழைத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அப்ப தெரிந்து கொள்ளப்படாத ஜனம் என்ன ஒரு ஜனம் இருக்குது. அப்ப அவங்களுடைய நிலைமை வேதம் சொல்கிறது, ஏசாவை குறித்து யாக்கோபை குறித்து சொல்லும்போது யாக்கோபை ஆண்டவர் நேசித்தார், ஏசாவை அவர் வெறுத்தார் என்று வேதம் சொல்லுது. எப்பொழுது அவர் வெறுத்தார், நேசித்தார் என்று சொன்னார், தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கப்படுவதற்கு முன்னே. தெரிந்து கொள்வது என்ற ஒரு வாக்கியம், வசனமானது, ஒரு வார்த்தை என்பது நம்மை ஆண்டவர், அதாவது நாம் ஆண்டவரை பார்ப்பதற்கு முன்னே நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுக்காக தான் ஆண்டவர் சொல்கிறார் வேதத்தில் உபாகமம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல வாசிக்கும் போது ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? பட்சபாதம் இல்லாதவர். அவர் பரிதானம் வாங்குகிறவர் அல்ல, அப்படின்னு சொன்னால் லஞ்சம் வாங்குகிறவர் அல்ல. முதலாவதாக அவர் பட்சபாதம் இல்லாதவர். ரோமர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் அதுதான் சொல்கிறது, தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. அப்படின்னு சொன்னால் ஆண்டவரிடத்தில் பட்சபாதம் இல்லை. அப்படின்னு சொன்னால் உருவாக்கப்பட்ட அத்தனை மனிதர்களும் தேவனுடைய சாயல். ஆண்டு உருவாக்கின மனிதர்களிடத்துல தான் எல்லாம் பிறந்து அந்த சந்ததிகள் அப்படியே இன்றைக்கு பூமியை நிரப்பி இருக்கின்றன. அப்போ ஆண்டவர் சாயலில் உருவாக்கப்பட்ட மனிதனை, ஒரு மனிதனை அவர் தெரிந்து கொண்டு ஒரு மனிதனை கைவிட்டு விடுவது, ஒரு மனிதனை நேசிப்பது, ஒரு மனிதனை வெறுப்பது, அது ஆண்டவருக்கு ஏற்ற சுவாபம் அல்ல, அது பட்சபாதம். ஆண்டவர் பரிசுத்தர் என்று சொல்லுகிறார். பரிசுத்தர் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? பாவம் இல்லாமல் எந்த பாவமும் எந்த குற்றமும் அவரை எந்த மனிதனாகிலும் விசுவாசாகிலும் அவரை குற்றம் சாட்டவே முடியாது. அவருக்குள்ள இந்த குற்றம், குறை, பாவம் என்பது இருக்காது, இல்லவே இல்லை, இருக்க போகிறதும் இல்லை. அவர் அப்படின்னு சொன்னா பட்சபாதம் இல்லாதவர் தேவன் என்று சொன்னார். ஒருவேளை ஒரு மனுஷனை நேசித்து இன்னொரு மனுஷனை அவர் கைவிடும் போது
அது பட்சபாதம். ஆமா. ஆனால் ஆண்டவர் இந்த பூமியில இருந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே பார்க்கும்போது அவர் சொல்கிறார், ரெண்டு விதமான காரியம். ஒன்று தெரிந்து கொள்ளப்பட்டவர், அல்லேலூயா, அதாவது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அடுத்து அழைக்கப்பட்டவர்கள். பிரைஸ் தி லார்ட். அப்படின்னு சொன்னால் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தேவன் அந்த பரிசுத்தத்தை, விசுவாசத்தை, தன்னுடைய சுபாவங்களை மாற்றிக்கொண்டு பரிசுத்தமாய் வாழும்படி அந்த கிருபையை, இரக்கத்தை, அந்த விசுவாசத்தை அவர்களுக்குள் துவக்குகிறார், அதாவது வைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்படின்னு சொன்னால் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அழைப்பை கொடுக்கிறார். என்ன அழைப்பு என்று சொன்னால், இதோ தெரிந்து கொண்ட மனுஷனுக்கு, நான் தெரிந்து கொண்ட பாத்திரத்துக்கு, நான் தெரிந்து கொண்ட இந்த மனுஷனுக்கு இந்த விதமான ஆசீர்வாதங்களை இம்மையிலும் மறுமையிலும் நான் கொடுப்பேன். ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட, பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த பூமியில் மாத்திரம் ஆசீர்வாதங்கள், நன்மைகள் அல்ல, நித்தியத்துக்கும் அவர்களுக்கு நன்மைகள் இருக்கின்றன. அதை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள், நன்மைகள் இம்மையிலும் மறுமையிலும் இருக்கிறதோ, அழைக்கப்பட்டவனுக்கும் அதே ஆசீர்வாதங்கள், நன்மைகள் இம்மையிலும் மறுமையிலும் நிச்சயமாக இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்கள் யார்? எப்படிப்பட்டவர்கள் இருக்காங்க? அழைக்கப்பட்டவர்களுக்கு, அதாவது வேதத்தில் வசனத்தை நாம் வாசிக்கின்றோம். மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் அங்க விதைக்கிறவன் விதைக்கும்படி புறப்பட்டு போனான். நாம் விதைக்கும்படி புறப்பட்டு போகிறோம். விதைகளை எங்கே கொண்டு போய் நாம் போடுவோம்? நிலத்துல போடுவோம். எந்த மாதிரி நிலத்தில் போடுவோம்? நல்ல நிலத்துல. நல்ல நிலம் என்று சொன்னா அதை சுத்திகரித்து பண்படுத்தி களைகள், கற்கள், முட்கள் எதுவுமே இருக்காதபடி விதைகள் சுலபமாய் அழகாய் வளரும்படி, பலன் கொடுக்கும்படி நல்ல நிலத்தை தெரிந்து கொண்டு அதை சுத்திகரித்து பண்படுத்தி அதை பயன்படுத்துகிறோம். அதுக்கேற்ற எருவு என்ன தேவையா இருக்கிறதோ, அது இருக்கிற தடைகள் எல்லாவற்றையும் அகற்றி அவர்கள் சுத்தமாய், சுதந்திரமாய் நல்ல கனிகளை, அதிகமான கனிகளை கொடுக்கும்படி ஒரு நிலத்தில் கடந்து போய் விதைகளை போடுகிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, விதைக்கிறவன் விதைக்க கடந்து போனானா அவன் விதைக்கின்றான். எங்கே விதைக்கின்றான்? முதலாவது வழி அருகில் அவன் விதைக்கிறான். நான் பார்த்து கேட்கலாம் கேள்வி, என்னப்பா புத்தி இருக்கிறதா? விதைக்கிறவன் எங்க விதைப்பான்? போய் நல்ல நிலத்துல விதைப்பா. நல்ல நிலத்துல விதைக்க வேண்டும் என்று அறிவு இருக்கிறதா என்று சொல்ல. அடுத்து விதைக்கிறவன் எங்கே விதைக்கிறான்? இரண்டாவதாக கற்பாறை விதைக்கிறான். என்னப்பா உங்களுக்கு அறிவு இருக்கிறதா, புத்தி இருக்கிறதா? கற்பாறை மேல, இது பாறை, இது கல், இது மேல ஒரு 100 வருஷம், 50 வருஷம் தண்ணீர் ஊற்றினாலும் விதையை விதைச்சாலும் பலன் கொடுக்குமா? மூன்றாவது விதைகள் எங்கே விழுந்தது? முச்செடியில் விழுந்தது. நாம் அவனை பார்த்து கேள்வி கேட்க முடியும், முச்செடிகள் மத்தியில் யாராவது விதைகளை விதைப்பார்களா? இல்ல. வேத வசனம் என்பது விதைகள். அப்படின்னு சொன்னால் வழி அருகையில் என்று சொல்வது ஒரு விதமான இருதயத்தை காண்பிக்கிறது. இரண்டாவது கற்பாறை போல் இருக்கிற நிலமானது ஒரு இருதயத்தை காண்பிக்கிறது. மூன்றாவது முட்கள் விளைகின்ற நிலம், அது ஒரு விதமான மனிதனை குறிப்பிடுகிறது. மனிதர்கள் அவர்கள் சுவிசேஷத்தை, தேவனுடைய வார்த்தை என்ற விதைகளை, வித்துக்களை அவர் ஏற்றுக்கொள்கிறார்களோ ஏற்றுக்கொள்ளாமல் போகிறார்கள். ஆனால் விதைப்பது நம்முடைய வேதம். ஏன் விதைக்க வேண்டும் என்று சொன்னால் வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து நண்டை சீடர்கள் வந்து கேட்கும் போது அவர் சொல்கிறார், உலகம் எங்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும், அதுக்கு அடுத்துதான் முடிவு வரும். அப்படின்னு சொன்ன அர்த்தம், அழைப்பு என்பது எல்லாரும் பூமியில் காணப்படுகிற அத்தனை மக்கள் நல்லோரும் முட்களை போல் இருதயம் உள்ளவர்களாக இருந்தாலும், பாறை போல் இருதயம் இருந்தாலும், மனம் திரும்பி வருவதற்காக
தேவனுடைய வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படுகிறது, எல்லோர் மேலும் விதைக்கப்படுகிறது. நாம் அதற்கேற்ற எந்த காரியத்தை எந்த அளவுக்கு அதை விசுவாசித்து கடைபிடிக்கிறோமோ, மனம் மாறுதலை ஏற்றுக்கொள்கிறோமோ, அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தான் நமக்கு கிடைக்கும். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம் இருந்தாலும் அழைக்கப்பட்டவர்களுக்கும் இந்த சுவிசேஷங்கள் அறிவிக்கப்படுகிறது. அப்ப அழைக்கப்படுவதற்கு செவி கொடுத்து அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு வந்தா அவங்களும் அதே ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக்கொள்ளார். ஸ்தோத்திரம். அப்ப அழைக்கப்பட்டவர்கள் அது எல்லாருமே அழைக்கப்பட்டவர் ஏற்றுக்கொள்கிறார்கள், இறுதியும் இல்லாமல் போறது. அதுக்கு என்ன காரணம்? அதுக்காக தான் அநேக மக்கள் ரட்சிக்கப்படாத விதத்தில் தான் விதைக்கிறவர்களை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். முதலாவது ஊழியக்காரர்கள். இப்பொழுது சுவிசேஷங்கள் பல மீடியாக்கள் மூலமாய், தொலைபேசி மூலமாய் மட்டுமல்லாமல், அதாவது தொலைக்காட்சிகள் மூலமாய் பல விதத்தில் தெருக்களிலும் வீதிகளிலும், அதாவது குப்பையிலும் கூட தேவனுடைய வார்த்தைகள் விழுந்து கிடக்கின்றன. இப்பொழுது என்னவென்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தைகள் விதைக்கப்படுகிற நாட்கள். ஆனால் அதற்காக தான் ஆண்டவர் நமக்கு ஒரு 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 காரியத்தை, ஒரு பொறுப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். என்ன பொறுப்பு? என்ன பொறுப்பு? கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கபடி. அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டியது நம் மீது விழுந்த பொறுப்பு. பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷத்தை பிரசங்கிக்காமல் போனால் எனக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். அப்படின்னு சொன்னா நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அப்போ கிறிஸ்துவின் சுவாபம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவின் இதயத்துக்குள் காணப்படுகிற ஒரு உள்ளம் என்னவென்று சொன்னால் 1 தீமோத்தேயு 2:4 சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 2:4 தீமோத்தேயு எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அப்படின்னு சொன்னா வெறும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக மாத்திரமே பரலோகம் இல்லை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக மாத்திரம் பரிசுத்தம் இல்லை, தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு மாத்திரமே அபிஷேகம் இல்லை. எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் தெரிந்து கொண்ட மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய சித்தம் என்னவென்று சொன்னால் எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டுடைய அறிவை, ஆண்டுடைய ரட்சிப்பை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது கர்த்தருடைய மனதின் சித்தமாகிறது. 3:14 வாசிங்க. யோவான் 3:14 யோவான் 3:14 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒருவனும் ஒவ்வொரு குடிகாரனும், ஒவ்வொரு கெட்ட வழியில இருக்கிற ஒவ்வொரு பாவியும், வேதம் சொல்றது ஆண்டவர் பாவியை நேசிக்கிறார், பாவத்தை மாத்திரமே வெறுக்கிறார். அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் ஜீவனையும் தம்முடைய கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஒரே பேரான குமாரனை பிதாவாகிய தேவன் பாவ நிவாரண பலியாய் அனுப்பின காரணம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் ஒரு மனிதனாகிலும் கூட கேட்டு நரகத்துக்கு போறது கர்த்தருடைய சித்தம் இல்லை. அப்படின்னு சொன்னா தேவனுடைய உள்ளத்தில் பட்சபாதமே. அவர் தெரிந்து கொண்ட மக்களை எந்த அளவுக்கு அவர் நேசிக்கிறாரோ, ஜீவனை கொடுத்திருக்கிறாரோ, அதே போல எல்லாருக்கும் தேவனுடைய சாயலில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் அந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு அவர்களும் ஆண்டு பட்சத்தில் வர வேண்டும் என்பது அவருடைய சித்தமா இருக்கிறபடியா அந்த உள்ளத்தை, வாரத்தை தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுடைய எதிர்த்தில் வைத்திருக்கிறார். இன்றைக்கு அநேக ஜனங்கள் யோசிக்கிறார்கள், அதாவது இஸ்லாம் மக்கள், முஸ்லிம் மக்கள் தன்னுடைய அதாவது மதத்தை
பிரச்சாரம் செய்வதில்லை, பறைசாற்றுவதில்லை. இந்து மக்கள் தன்னுடைய ஜாதி ஜனத்தை குறித்து, தன்னுடைய அதாவது அவருடைய செயல்பாடுகளை குறித்து, அவருடைய ஜாதியை குறித்து அவர்கள் பறைசாற்றுவதில்லை, அதாவது சொல்றதில்லை, அதாவது பிரசங்கம் செய்கிறதில்லை. நீ மனம் திரும்பி இயேசு நண்டை வா, இயேசு நண்டை வான்னு சொல்றதில்லை. ஆனால் எல்லா மக்களும், அதாவது தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், எல்லா மக்களும் கிறிஸ்தவர்களை வளர்க்கிறார்கள். கிறிஸ்தவரை பார்த்த அநேக ஜனங்களுக்கு விருப்பம் இல்லை. என்ன காரணம் என்று சொன்னால், ஏன் இரவும் பகலும், பகலும் இரவும் இவர் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், பாவத்தை குறித்து, நியாயத்தை குறித்து, ரட்சிப்பை குறித்து இவர்கள் பிரசங்கம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். தன் பட்சத்தில் தன்னுடைய ஜாதியிலே அநேக மக்கள் வர வேண்டும் என்று சொல்லி இவர்கள் நினைக்கிறார்கள் என்பதுதான் ஜனங்களுடைய எண்ணம், யோசனை. ஆனால் நமக்குள்ளே கொடுத்திருக்கிற பாரம், நான் மாத்திரமே நரகத்திலிருந்து, நித்திய தண்டனையிலிருந்து, சிக்ஷையிலிருந்து, சாபத்திலிருந்து நான் மாத்திரமே ரட்சிக்கப்படாமல் உன்னை போல் பிறனை நேசின்னு சொன்ன வார்த்தைப்படி எல்லோரையுமே நேசித்து, இப்பொழுது நான் நரகத்துக்கு போனால் எப்படி இருக்கும்? இவன் நரகத்துக்கு போனான், சகோதரன், அந்நியன், அயலான், வீட்டு பக்கத்தில் இருக்கிறவர், நண்பர்கள், கூட வேலை செய்கிற கொலீக்ஸ், இவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற கர்த்தருடைய சித்தத்தின்படி, அந்த கர்த்தருடைய வித்துக்களாக இருக்கிற விதைகளை, வார்த்தைகளை அந்நிய ஜனங்களும் கர்த்தருடைய சித்தத்தின்படி ரட்சிப்புக்குள்ளே வர வேண்டும் என்ற ஒரு தாகம், ஒரு ஆத்தும வாரத்தை கொண்டுதான் ஜனங்களுக்கு நாம் சுவிசேஷத்தை வலியுறுத்தி சொல்லுகிற காலம். அப்போ கர்த்தர் வந்து ஒருத்தரையும் கெட்டு போகணும்னு அவர் விரும்பல, எல்லாரையும் அழைக்கிறார். எல்லாருக்கும் அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கு நம்மளை தேர்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ சுவிசேஷத்துக்கு செவி கொடுத்து வரவங்களுக்கு அந்த அழைப்பு அவர்களுக்கு பலிக்கும். அப்ப செவி கொடுக்காத ஜனங்களுக்கு அதுதான் ஆரம்பத்திலிருந்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆதாமை ஆண்டவர் உருவாக்கின போது அவனை அவர் கட்டி வைக்கவில்லை, அவனை கட்டி போடவில்லை. இந்த மரத்துக்கிட்ட நீ போகாதபடிக்கு நான் கட்டி வைக்கிறேன்னு சொல்லல. அவனுக்கு என்ன பண்ணாரு? சுதந்திரத்தை கொடுத்தார். அவர் சொன்னார், இது தீமை, இதை நீ செய்யக்கூடாது, இது நன்மை, இதை நீ செய்யலாம். ஆனா அந்த உரிமையை, அந்த சுதந்திரத்தை அவனுக்கு கொடுத்து விட்டார். அவனை வலி கட்டாயப்படுத்தி, வலி உயர்த்தி, என்னதான் நீ நேசிக்கணும் என்று சொல்ல அவன் பாவம் செய்ய காரணமே இல்லை. பாவம் செய்ய முடியாதவனை கட்டி வைத்திருப்பார் ஆண்டவர். ஆனால் அவனுக்கு சுதந்திரத்தை கொடுத்து அவர் விட்டு கொடுத்தார். ஆண்டவர் இன்றைக்கும் அவனை நேசிக்கிற, ரட்சிப்பை ஏற்றுக்கொள்கிற மனுஷனுக்கும், ஏற்றுக்கொள்ளாத மனுஷனுக்கும், தெரிந்து கொண்ட மனுஷனுக்கும், அழைப்பை கொடுத்த மனிதர்களுக்கும் அந்த சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். அவனே தானாகவே நேசித்து வருகிற அந்த உண்மையான அன்பு, முழுவதையும், முழு ஆவி, முழு பலன், முழு சிந்தையுடனே தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் ஒருவரையே ஆராதித்து பணிந்து கொள்வாயாக. அவர் இல்லாமல், நான் இல்லாமல் உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று கட்டளை கொடுத்தும் அவர் தானாகவே முழு இதத்தோடு என் தகப்பன், என் ஆண்டவர் என்று சொல்லி, இவரையே நான் வழிபடுவேன் என்று சொல்லி அவர் தானாகவே நேசித்து வருகிற அன்பை தான் அவர் எதிர்பார்க்கிறார். அப்போ தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி அவர் சுதந்திரம் கொடுத்துட்டார். நான் அழைத்திருக்கிறேன், நீங்க அதை விட்டுட்டு வரும் பொழுது கர்த்தர் அந்த சுதந்திரத்தை, அந்த ஆசீர்வாதத்தை நம்ம மீது கொடுக்கிறார். யாருக்கு அழைப்பு கொடுக்கிறாரோ அவர்களுக்கு அது கொடுக்கிறார். கண்டிப்பா. அப்போ கர்த்தர் இவர்களை அழைத்து அவர்களை ஆசீர்வதிக்க விருப்பம் இருக்குது. ஆனா மனிதர்களாக நம்ம தான் அதுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு நம்மளே தடை பண்ணிக்கிறோம். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த அழைப்பு அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அவங்க பரலோகத்தை சேர முடியாத, இல்ல பரலோக ராஜ்யத்துக்கு அவங்க தெரிந்து கொள்ளப்படாம நரகத்துக்கு தள்ளப்பட்டு போயிடுவாங்க. இன்னொரு காரணத்தை அதோட சேர்த்து இன்னொரு காரணத்தை நான் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறேன். இன்னொரு வசனத்தை கூட வாசித்தால் நலமான இருக்கும். இப்பொழுது நாம் எல்லா சேனல்களிலும் கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கிற மக்கள் எல்லோருமே என்ன சொல்கிறார் சொன்ன, இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார், இயேசு சீக்கிரமா வருகிறார் சொல்லி, தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமா இருக்கிறது, மனம் திரும்புகள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு பின்னே பிரசங்கம் செய்தார். இன்றைக்கும் அவர் வந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்.
ஆனால் இன்றைக்கு எந்த காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து இன்னும் வரவில்லை. ஜனங்கள் இதை குறித்து யோசிக்கும் போது என்ன யோசிக்கிறார்கள் சொன்னால், ஓ, இயேசு கிறிஸ்து வருவார் 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 என்று இவர்கள் பிரசங்கம் செய்து கொண்டே இருப்பார்கள், இயேசு கிறிஸ்து வரமாட்டார் என்று சொல்லி. ஆனால் இயேசு கிறிஸ்து எப்பொழுதோ வந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் சாதாரணமாக நினைக்கலாம். ஆனால் வேதம் ஒரு வசனத்தை சொல்கிறது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிப்போம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மே நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். வேதம் சொல்கிறது வசனத்தில் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை, அந்த வாக்குத்தத்தங்கள் தாமதித்துக் கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து வருவார் வருவார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு இன்னும் வரவில்லை, தாமதித்துக் கொண்டிருக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னார், எல்லோருமே ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் வருகையை தாமதித்துக் கொண்டிருக்கிறார். அப்படின்னு சொன்னார், அவர் உடனே வரப்போது இப்பொழுது இருக்கிற அக்கிரமம் அநியாயத்தை பார்க்கும்போது எத்தனை மக்கள் ரட்சிக்கப்படுவார்களோ, எத்தனை மக்கள் கைவிடப்படுவார்களோ நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் எதிர்பார்ப்பது மாத்திரமல்லாமல் 3:16 படி யோவான் சுவிசேஷத்தின்படி பார்க்கும்போது ஒரே பேரான குமாரனை அவர் இந்த பூமிக்கு பாவ நிவாரண பலியாய் ஒப்பு கொடுத்த அந்த ரத்தமானது இன்றைக்கும் இந்த பூமியிலிருந்து பிதாவின் அண்டை பேசிக் கொண்டிருக்கிறது. எபிரேயர் 12:24 வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24 வசனம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசுகிறதை பார்க்கிலும் நன்மையானவர்களை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து வேதம் சொல்கிறது. அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர், இஸ் தி மீடியேட்டர் ஆஃப் நியூ கவர்னன்ட். அப்படின்னு சொன்னால் பாவிகள் அக்கிரமங்கள் அசுத்தங்களை செய்து தேவனுடைய மகிமை அற்று போன, தேவனுடைய பிரசன்னத்தை விற்று போனவர்களுக்கு ஆகத்தான் இயேசு கிறிஸ்து பூமியில மரித்தார். அவர் சொல்கிறார், மனம் திரும்பாத 99 நீதிமான்களை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் தேவ தூதர்கள் மத்தியில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் இந்த பூமியில் அனுப்பி தியாக பலியாய் அவருடைய ரத்தம் இன்றைக்கும் வலிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற அக்கிரமங்கள் பாவங்கள் அதிகரித்திருக்கிறது. தேவனுடைய கோபாக்கினை அக்கினை இந்த பூமியில் ஊற்றப்பட போகிறது. ஆனால் அதற்கு முன்னே அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில் அனுப்பி அவர் சிந்தின ஒவ்வொரு ரத்த துளிகளும் பிதாவினிடத்தில் என்ன பேசுகிறது என்று சொன்னால், ஆபேல் ரத்தத்தை பார்க்கிலும் மேன்மையானதை பேசுகிற ரத்தம் என்று சொன்னார். ஆபேல் ரத்தம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், என்னை கொன்று போட்டவனை நியாயம் விசாரிக்க வேண்டும், அவன் என்னை கொன்று போட்டிருக்கிறபடியால் அவனை நீங்கள் கொன்று போட வேண்டும் என்று சொல்லி ஆபேல் ரத்தம் பரிந்து பேசவில்லை, நியாய தீர்ப்புக்காக பேசினது. புதிய உடன்படிக்கை மத்தியஸ்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பிதாவினிடத்தில் சொல்கிறது, என்னை கால் துப்பினார்கள், என்னை அடித்தார்கள், என்னை நொறுக்கினார்கள், என்னை சாகடித்தார்கள், இருந்தாலும் இவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அறியாமல் செய்கிறபடியால் இவர்களை மன்னியும் பரிசுத்த ரத்தத்தினால் இவர்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி எல்லோருமே பரலோகத்துக்கு நீ கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி
ஆண்டவரிடத்தில் அது பரிந்து பேசுகிற ரத்தமா இருக்கிறது. அந்த வெளியேறப்பட்ட ரத்தத்தை பார்த்து அந்த ரத்தத்தின் மூலியமாய் சில ஜனங்கள் ஆண்டுடைய பட்சத்தில் வர வேண்டும் என்ற ஒரே சிந்தையோட நோக்கத்தோட அந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த உலகத்துக்கு ரட்சிப்பு உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த பூமியிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஒருவரும் கெட்டு போகிறத விரும்பல், எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த அழைப்பை கொடுத்துட்டு இருக்கிறார். அந்த அழைப்புக்கு செவி கொடுக்கிறவங்களுக்கு கர்த்தருடைய பரலோகம் கண்டிப்பா இருக்குது. அப்ப இந்த காலத்துல அந்த மாதிரி ஜனங்கள் இருக்காங்க. இப்போ அந்த காலத்துல நிறைய பேருக்கு அழைப்பு கொடுக்குறாங்க. ஆனா எவ்வளவு பேர் செவி கொடுக்குறாங்க? அந்த அழைப்புக்கு எவ்வளவு பேர் இன்னைக்கு வர மாட்டேங்கிறாங்க? அதற்கு என்ன காரணம்? அதுக்காகத்தான் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிற கர்த்தர், நம்மை முன்குறித்திருக்கிற கர்த்தர் நமக்கு அந்த பாரத்தை கொடுத்திருக்கிற இந்த பாரம் அது ஆத்ம பாரம். ஆத்ம பாரம் சொன்னால் என்ன அர்த்தம்? எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த ரட்சிப்பு ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கும். நான் ரட்சிக்கப்பட்டதை போல் நான் பாவங்களை விட்டு பரிசுத்த வாழ்க்கையில் இயேசுக்குள் புதிய சிருஷ்டியா இருக்கிறதை போல எல்லா மக்களும், குடிகாரர்களும், கெட்ட பாவிகளும், துரோகிகளும், விபச்சாரக்காரர்களும், கொலைக்காரர்களும், லஞ்சம், அநியாயம், அக்கிரமம் வாங்குகிற மக்கள் எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது கர்த்தர் சித்தமா இருக்கிறபடியா வேதம் சொல்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 26 வசனத்தை வாசிங்க தயவு செய்து. ரோமர் 8ஆம் அதிகாரம் 26 வசனம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் இந்த பூமியிலே ஊற்றப்பட்ட காரணம் என்னவென்று சொன்னால், முதலாவதாக கிறிஸ்துவின் அன்பு பிரசங்கிக்கப்படத்தக்கது. சீடர்கள் பயந்தவர்களாய் இயேசு மரித்து போனார், நமக்கும் இந்த மரணம் நேரிடும் என்று சொல்லி பயந்திருக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவரை பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து பூமி மேல் அனுப்பினார். வேதம் சொல்கிறது, ஜபிக்க முடியாத சூழ்நிலையில், ஜபிக்க முடியாத தெரியாத இந்த சூழ்நிலையில் கர்த்தர் நம் மூலமாக வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு ஜபிக்கிறார், விண்ணப்பம் செய்கிறார். யாருக்காக விண்ணப்பம் செய்கிறார்? நமக்காகவும் அழிந்து போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் இந்த நாள் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த நாள் வரைக்கும் அவர் வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு அழிந்து போற மக்களுக்காய் நம் மூலமாய் ரட்சிக்கப்பட்ட மக்கள் மூலமாய் அவர் விண்ணப்பத்தை எடுத்துக் கொண்டே இருக்கிறார். கர்த்தர் நமக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு ஜெபித்துட்டு இருக்காருன்னு சொன்னேன். அப்ப நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் அப்படின்னு. அப்ப நம்ம விழுந்து போகாதபடிக்கா, இல்ல நம்ம எல்லா ரட்சிப்புகளை இருக்கும்படிக்கா, எந்த காரணத்தால அவர் பரிந்து பேசிக்கிட்டே இருக்கிறார்? நிச்சயமா ரெண்டு உத்தரவுகளை நான் கொடுக்க விருப்பப்படுகிறேன். முதலாவதாக நம்முடைய ஜனங்கள், சாதாரணமாக கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்பட்ட மக்கள் என்ன நினைக்கிறார்கள் சொன்னால், ஓ இவர் கெட்ட வார்த்தை பேசுறாரு, இவர் வாழ்க்கை இன்னும் சரியா போல, இவர் அபிஷேகம் பெற்றிருக்கிறாரு, அந்நிய பாஷையெல்லாம் பேசுறாரு, அபிஷேகம் பண்ணப்பட்ட இவருக்குள்ள ஏன் இப்பேற்பட்ட பாவங்கள் பலவீனங்கள் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்றது. ஆவியானவர் சத்தியத்தை குறித்து, நியாயத்தை குறித்து, நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவராயிருக்கிறார். அப்படின்னு சொன்னால் பரிசுத்த ஆவி ஒரு மனுஷன் மேல் ஆண்டவர் ஊத்துவது பரிசுத்தம் அவன் அடையும்படி ஒன்று. அப்படின்னு சொன்னால் இந்த பரிசுத்தம் அடைகிறது என்பது ஒரு காலத்தை, ஒரு குறிப்பிட்ட காலத்தை, ஒரு ப்ராசஸை வெளிப்படுத்துகிறது. அப்படின்னு சொன்னால் அவனை திருத்தபடி அவனோட போராடி 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 பரிசுத்த ஆவியானவர் அவனோட பேசி பேசி அவனை உருவாக்கி அவன் மரித்து போவதற்கு முன்னே, கர்த்தருடைய ரட்சணத்தின் நாள் நேரம் முடிந்து போவதற்கு முன்னே அவனை முழுமையாக பரிசுத்த தேவனுடைய சமூகத்தில் பரிசுத்த நீதிமான்களாய் அவர் நெருக்கும்படி அவர்களை உருவாக்குற அந்த தன்மை பரிசுத்தாவிற்கு உண்டு. ஒன்று. அடுத்து அவர் பரிசுத்தாவை பெற்றிருக்கிற நமக்காக அவர்
விண்ணப்பங்களை செய்கிறவரா இருக்கிறார். அடுத்து நம் சுற்றிலும் இருக்கிற எல்லா மக்களுக்கும், அழிந்து போற மக்களுக்காகவும் அவர் கண்ணீரோடு பெருமூச்சுகளோடு இயேசு கிறிஸ்து எப்படி இந்த பூமியிலே 2 Corinthians 5:7 படி மன்னிக்கொண்டு எபிரேயர் வாசிக்கும் போது 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது எப்படி அவர் பெருமூச்சுகளோடு 7ஆம் வசனத்தில் ஜெபித்தாரோ அதே போல் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து பெருமூச்சுகளோடு, வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு, கண்ணீரோடு அழிந்து போற ஜனங்களுக்காக, அவருடைய ரட்சிப்புக்காக நம் மூலமாய் அவர் ஜெபத்தை, விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். அது விண்ணப்பங்களை நமக்காக விண்ணப்பங்களை ஏறெடுத்திருக்காரு. மனிதர்கள் விழுந்து போகாம தேவனை மாத்திரம் தொழுது கொள்ளும்படிக்காகவா? இல்ல அவர் அவர் ரெண்டையில வந்து சேரணும், அவர் ரெண்டையில மாத்திரம் நிற்கணும் அப்படின்னு விண்ணப்பம் பண்றாரு. நிச்சயமா என்னவென்று சொன்னால், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது ஆவியினாலும் ஜலத்தினாலும் நீ பெறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை நீ பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து அந்த 3ஆம் அதிகாரத்தில் நிக்கோதேமோட 5-6 வசனம் சொல்லும் போது ஆவியை பெற்றவர், அதாவது ஆவியை பிறப்பிக்கின்றது, மாம்சத்தை பிறப்பிக்கின்றது. அப்படின்னு சொன்னால் மாம்சத்தில் பிறந்தது மாம்சமா இருக்கிறது, ஆவியில் பிறந்தது ஆவியா இருக்கிறது. அப்படின்னு சொன்னால் பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையில் அநேக மாற்றங்கள் நிச்சயமாய் கடந்து வரும். ஒரு உதாரணத்துக்காக நான் ஒரு உதாரணத்தை கொடுக்கிறேன். நிக்கோதேம் இடத்தில் ஆண்டவர் சொல்கிறார், அந்த 3ஆம் அதிகாரத்தில் காற்றானது எந்த இடத்தில் வீசப்பட்டு எந்த இடத்துல வீசப்படுகிறதோ, எந்த இடத்துக்கு செல்கின்றதோ அதை நாம் அறியாமல் இருக்கிறோம். ஆனால் சத்தத்தை மாத்திரமே கேட்கிறோம். ஆவியை பெற்றவனும் அவனும் இப்படியே தான் இருப்பான்னு சொல்லுகிறார் ஆண்டவர் இடத்துல. அப்படின்னு சொன்னா ஒரு பலூன் எடுத்துக்கொள்ளும் போது, ஒரு பலூன் ஒரு குப்பையிலே, அடுக்கிலே, அருவருப்பில, அசுத்தத்துல கடக்கிறது நினைத்துக் கொள்ளுங்க. ஒரு 3 மாதம் கடக்கிறது, அழுக்கு அருவருப்பிலே அந்த பலூன் கடக்கிறது. ஆனா அந்த பலூனை எடுத்து அதுக்குள்ளே நாம் காற்றை ஊதும் போது, அதுக்குள் காற்று வரும்போது, காற்று அடிக்கும் போது அதுக்குள் காற்று இருக்கிறபடியா அந்த காற்று எந்த திசையிலே அந்த பலூனை கொண்டு போக வேண்டும் என்று நினைக்கிறதோ, அது குப்பையிலே மறுபடியும் கிடக்காதபடிக்கு அது பறக்கின்ற ஒரு அனுபவத்தை, அந்த இடத்தை விட்டு ஆவியானவருடைய நடத்துதலுக்கு, காற்றின் நடத்துதலுக்கு எப்படி தன்னை ஒப்பு கொடுத்து கடந்து போகிறதோ, ஆவியை பெற்ற மனுஷனை இப்படியே தான் இருக்கிறான் வேதம் சொல்கிறது. இன்னொரு முக்கியமான ஒரு உதாரணத்தை கொடுக்க நான் விருப்பப்படுகிறேன். பேதுரு 3 முறை இயேசுவை நான் அறியேன் என்று சொல்லி மறுதலிக்கிறான். எப்பொழுது? அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வதற்கு முன்னே. ஆனால் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு 3000 மக்களுக்கு முன்னே சவாலாக நீங்கள் தான் இந்த இயேசுவை கொலை செய்தீர்கள் என்று பேசுகிறார். என்னவென்று சொன்னால், கடைசி அதிகாரத்தில் பார்க்கும்போது, யோவான் கடைசி அதிகாரத்தில் பார்க்கும்போது, பேதுருவை ஆண்டவர் என்னை பின்பற்றி வா என்று சொல்கிறார். அவர் மறுரூபமாக்கப்பட்டு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிற அந்த நேரத்துக்கு கொண்டு போகும்போது அப்பொழுது சொல்கிறார், இப்பொழுது நீ வாலிபனாக இருக்கும் போது, இப்பொழுது நீ இஷ்டம் போல இடத்துக்கு போகிறாய், வருகின்றாய், விருப்பப்பட்ட இடத்துக்கு நீ போகின்றாய், வருகின்றாய். ஆனால் வயது சென்றவனாய் ஆன பிறகு உன்னை அறையிலே கட்டிக்கொண்டு உன்னை எங்கே கொண்டு போவார்கள்? உனக்கு விருப்பம் இல்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவார்கள் என்று சொன்னார். அப்படி என்று சொன்னார், பேதுரு எப்படிப்பட்ட மரணத்தினால தேவனுடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவான் என்பதை ஆண்டவர் காண்பிக்கிறார்கள். அப்படின்னு சொன்னால், எந்த ஜீவனுக்கு அவன் பயந்து ஓடினானோ அதே ஜீவனை கர்த்தருடைய சித்தத்தின்படி ஆண்டவர் அவனை விருப்பம் இல்லாத இடத்துக்கு கொண்டு போவார். விருப்பப்படாத, பயப்படுகிற ஒரு மரணத்தை தேவனுக்காக அவன் அதை சுதந்திரமாய், அவர் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள போகிறான் ஆவியின் ஒத்தாசையினால் என்பதை வெளிப்படுத்தும். கர்த்தர் இதுவரையிலும் நம்மளுக்கு எவ்வளவு காரியங்களை செஞ்சு, ஆனா நம்மளை தேர்ந்தெடுத்து நமக்காகவும் பரிந்து பேசுகிற தேவனாகவும் இருக்கிறார். கர்த்தர் இவ்வளவு பரிந்து பேசி அவரிடத்துல தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் எல்லாரும் வராங்க. ஆனா இவ்வளவு தெரிந்து கொள்ளப்பட்டு வழிநடத்தப்பட்டு அநேக விழுந்து போகிறார்கள், அநேக கர்த்தரை விட்டு விலகி போறாங்க. இதற்கு என்ன காரணம்? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையடையட்டும். நீதிமொழிகள் 24:16 என்று நினைக்கிறேன். அதை
நீங்கள் வீட்டில் இருக்கிறவர்கள் வாசித்து பாருங்கள். அந்த இடத்துல வேதம் சொல்கிறது, நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழுந்திருக்கும். அல்லேலூயா. அப்படின்னு சொன்னா இந்த நாம் வாழ்கிற இந்த பூமியானது உலகம் எங்கும் பாவம் நிறைந்திருக்கிறது. எங்க போனாலும் பாவம் தான். நாம் இருக்கிற இடம் பாவம், சபைக்குள் போனாலும் பாவம், பாவம் இல்லாத இடம் இல்லை, எல்லா இடத்துல பாவம். அப்படின்னு சொன்னா மனிதன் பாவம் செய்வது என்பது அது வேற ஒரு காரியம், ஆனால் கரைப்பட்டு போவது வேற ஒரு காரியம். அப்படின்னு சொன்னா நான் நேற்று நாளிலே குளித்தோம், நல்ல நீனா ஃப்ரெஷ்ஷா சோப் போட்டு ஷாம்பு போட்டு ஃப்ரெஷ்ஷா குளிச்சிட்டோம். இன்றைக்கு நாம குளிக்கிறோம். ஏன் குளிக்கிறோம்? சின்ன பிள்ளைக்கு போய் சேத்துல போய் காவல போய் எல்லாம் போய் உருண்டி பிறண்டி மண்ணை சேத்துல எல்லாம் பூசிட்டு வர்றாங்க. நாம வயது சென்று நாம சேத்துல போய் பிறண்டு சேற்றை பூசிக்கொண்டு வர முடியாது. நான் சேற்றை பார்த்து சேற்று மேலே கை வைக்கிறது எப்படி நான் இன்றைக்கு குளிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாத இருக்கிற தூசிகள் இந்த பூமியில் இருக்கிறபடியா நமக்கு தெரியாம நம்முடைய சரீரம் அழுக்காக. அப்படிதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் பரிசுத்தமா இருந்தாலும் நமக்கு தெரியாம இந்த மாதிரி தூசிகள் இந்த அதாவது இப்பேற்பட்ட காரியங்கள் நம்மை கரைப்படுத்துகிறது. அதுக்காக தான் வேதம் சொல்றது வெளிப்படுத்த 7:14 பார்க்கும்போது, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் தன் வஸ்திரங்களை அவர்கள் தோய்த்து வெளுத்தவர். நமக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் அடிக்கடி 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 அதை துவைக்க வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயம் என்பது அடிக்கடி நாம் பாவத்தை ஆண்டுடைய சமூகத்தில் சிறிய பாவங்களா இருந்தாலும் போகும் போதும் வரும் போதும் எல்லா நேரத்திலும் பாவங்களை அறிக்கையிட்டு அந்த பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே பரிசுத்தத்தை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுகிற காரணம் என்னன்னு சொன்னால், இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆத்துமா நரகத்துக்கும் பிசாசுக்கும் கையில் போகாதபடிக்கு எவ்வளவு பலவீனம் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் அவர் நம்மை திடப்படுத்தி நம்மை எச்சரித்து பலப்படுத்தி கடைசி வருகை நேரம் வரைக்கும் நம்மை குற்றமற்றவர்களாய் நிறுத்த அவர் நம்மோடு போராடுகிறபடியால் தான் போராடும்படித்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் நிலைநிறுக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவரை இயேசு கிறிஸ்து நமக்கு அனுப்பி கொடுத்த காரணம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்மள அழைத்ததின் நோக்கம் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தரை ஒருவரை மாதிரி பணிந்து கொள்வதற்காக. ஏன்னா கர்த்தர் நம்ம அழைத்தது அவர் உருவாக்கினது நம்ம சிருஷ்டிகரான தேவனை தொழுது கொள்ளும்படிக்காக தான் நம்மளை உருவாக்கினார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதுவரையிலும் கர்த்தர் எல்லா ஜனத்தையும் அழைத்திருக்கிறார், எல்லா ஜனத்திலும் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனா ஜனங்களாக நம்ம தான் அவருடைய அன்பையும் அவர் இரக்கத்தையும் தெரிந்து கொள்ளாமல் இல்லை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார். ஆனா இந்த நாளில கூட கர்த்தர் நமக்கு அநேக அற்புதங்கள் அதிசயங்களை செய்திருந்தாலும் அவருடைய மகாபெரிய அன்பு இரக்கம் தான் நமக்கு தாங்கிட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நம்ம நன்றி சொல்லலாம். இன்னைக்கு அவர் நம்ம எதுக்காக தெரிந்து கொண்டார்? எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர் மட்டும்தான் கர்த்தருடைய பரலோகத்துக்கு போவாங்களா அப்படின்னு கேள்வியோடு இருந்தவங்களுக்கு இன்னைக்கு அவரை கொடுத்திருக்கிற அழைப்பு எல்லோருக்கும் என்பதை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒருவராகிலும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. எல்லோரும் ரட்சிக்கப்பட்டு தேவன் அண்டையில் வருவதற்காக தான் எல்லோருக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார். அதை இந்த நாளில் அநேகம் உணர்ந்திருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். தேவன் கொடுத்திருக்கிற இந்த அழைப்பை ஒருவராகிலும் தள்ளிவிடாதபடிக்கு இந்த நாளில் உங்களிடத்துல இந்த வார்த்தைகள் இடைப்படும் என்று முழு மனதோடு விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நம்புறேன். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.